நடிகர் அஜித்குமார் அவர்கள் இந்த ஆண்டு துவக்கத்துல வெளிநாடு சென்று தொடர்ச்சியாக அங்கு நடக்கிற கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டுமே இருக்காரு. அஜித்குமார் ரேசிங் அப்படின்ற இவருடைய ரேசிங் கம்பெனி தற்போது முன்னிலை வகித்துட்டுமே இருக்கா. சோ இவருக்கு பாத்தீங்கன்னா பல ஸ்பான்சர்களுமே இருக்காங்க. ரீசெண்டாக கூட அம்பானியுடைய கேம்பான் நிறுவனமுமே இவருக்கு ஸ்பான்சராகவுமே ஆனாங்க. சோ அந்த விஷயமுமே மிகப்பெரிய அளவுல சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் அடுத்த வாரம் சென்னை திரும்ப இருக்காரா. சோ ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டுடைய கார் ரேசிங் அனைத்துமே முடிவடைந்து அடுத்த வாரம் சென்னை திரும்பவுள்ள ஏகே அவர்களை வரவேற்க எக்கச்சக்கமான ரசிகர்கள் பல பிரபலங்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்களாம். அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது நம்ம ஏகேவுடைய நண்பரான தளபதி விஜய் அவர்கள் தான். சோ விஜய் அவர்களை பற்றி சமீபத்திய கொடுத்த பேட்டியில கூட ஏகே அவர்கள் நல்ல விதமாக பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுட்டே இருக்கேன் அப்படின்றத அதுல பதிவு பண்ணாரு. இது தாவேகா ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்களையுமே கவர்ந்தெழுத்தது. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஏகே அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர் சென்னை திரும்பியவுடன் அவரை நேர்ல சந்தித்து கௌரவிக்க உள்ளதாக தளபதி விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து தகவலுமே வெளியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.